சட்டத்திற்கு புறம்பான ஊடுருவல்களால் இந்தியாவில் முஸ்லிம்களின் மக்கள் தொகை உயர்வதாக நடுவண் அரசின் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். டில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் சட்டத்திற்கு புறம்பான குடியேறிகள் இடம்பெறுவது அரசமைப்பு சட்ட ஆன்மாவுக்கு ஏற்படும் களங்கம் எனவும், வாக்காளர் பட்டியலில் இருந்து சட்டத்திற்கு புறம்பான குடியேறிகளின் பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் சிறப்பு தீவிர திருத்தத்தை அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்க கூடாது எனவும் தெரிவித்தார். சிறப்பு தீவிர திருத்தத்தை நிராகரிக்கும் போக்குடன் காங்கிரஸ் செயல்படுவதற்கு வாக்கு வங்கி அரசியலே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அமித் ஷா, இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வாக்குரிமை கிடைக்க வேண்டுமே தவிர சட்டத்திற்கு புறமான குடியேறிகளுக்கு அல்ல என கடிந்துரைத்தார். கடந்த 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்துக்கள் 84 விழுக்காடும் முஸ்லிம்கள் 9.8 விழுக்காடும் இருந்தனர் எனவும், 2011ஆம் ஆண்டில் இந்துக்கள் எண்ணிக்கை 79 விழுக்காடாக குறைந்து முஸ்லிம்களின் எண்ணிக்கை 14.2 விழுக்காடாக உயர்ந்ததற்கு ஊடுருவல்தான் காரணம் எனவும் அமித் ஷா தெரிவித்துள்ளார்.